பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் அந்த முக்கியமான 5 அறிகுறிகள் என்னென்ன? வாருங்கள் பார்க்கலாம். அறிகுறி 1. திரும்ப திரும்ப வரும் எண்கள், ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் அல்லது ஏஞ்சல் நம்பர்ஸ். நீங்கள் எங்கு திரும்பினாலும் ஒரே மாதிரியான எண்களை பார்க்கிறீர்களா? கடிகாரத்தில் மணி 11:11 அல்லது 2:22. பில் தொகை ரூபாய் 333 அல்லது ரூபாய் 555. வாகன எண்கள், இதை ஏஞ்சல் நம்பர்ஸ் என்று அழைப்பார்கள். ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பொதுவாக நீங்கள் இந்த எண்களை தொடர்ந்து பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்றும் பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது என்றும் அர்த்தம். அறிகுறி 2. ஒத்திசைவு நிகழ்வுகள், சிங்க்ரோனிசிட்டி. நீங்கள் ஒரு பாடலை முணுமுணுக்கிறீர்கள், அடுத்த நொடியே அது ரேடியோவில் அல்லது டிவியில் ஒலிக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதற்கான தீர்வு திடீரென ஒரு புத்தகத்தின் மூலமாகவோ அல்லது யாரோ ஒருவரின் பேச்சு மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்கிறது. இதைத்தான் கார்ல் யங் என்ற உளவியலாளர் சிங்க்ரோனிசிட்டி என்றார். இது நடந்தால் உங்கள் எண்ணங்களும் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் ஒரே நேர்கோட்டில் இணைந்துள்ளது என்று அர்த்தம். அறிகுறி 3. கனவுகள். எல்லா கனவுகளும் அர்த்தமுள்ளவை அல்ல, ஆனால் சில கனவுகள் மிகவும் தெளிவாகவும் விழித்த பிறகும் மறக்க முடியாததாகவும் இருக்கும். நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்துடன் இணைந்து கனவுகள் மூலம் விடை சொல்லும். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய வேலையை தொடங்கலாமா என்று யோசிக்கும்போது கனவில் நீங்கள் மகிழ்ச்சியாக வேலை செய்வது போல வந்தால் அது ஒரு பாசிட்டிவ் அறிகுறி ஆகும். அறிகுறி 4. காரணமில்லாத உள்ளுணர்வு அல்லது கட் ஃபீலிங், இன்ட்யூஷன். சில நேரங்களில் ஒரு இடத்திற்கு செல்லவோ அல்லது ஒரு நபரை நம்பவோ வேண்டாம் என்று உங்கள் மனதிற்குள் ஒரு குரல் கேட்கும். அதற்கு எந்த தர்க்கரீதியான காரணமும் இருக்காது. இதுவே உங்களின் உள்ளுணர்வு. இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை மணி. உங்கள் வயிற்றில் ஒருவித பயமோ அல்லது பதற்றமோ, அதாவது பட்டர்ஃப்ளைஸ் இன் ஸ்டமக் ஏற்பட்டால் அந்த உள்ளுணர்வை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். அறிகுறி 5. தடைகள் மற்றும் தாமதங்கள், அன்எக்ஸ்பெக்டட் டிலேஸ். சில நேரங்களில் நாம் எவ்வளவு முயன்றாலும் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. பேருந்தை தவறவிடுவோம் அல்லது ஒரு வேலை வாய்ப்பு கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். இதை நாம் துரதிர்ஷ்டம் என்று நினைக்கிறோம். ஆனால் பிரபஞ்சம் இது உனக்கானதல்ல, இதைவிட சிறந்தது காத்திருக்கிறது என்று சொல்வதன் அறிகுறியே இது. சில சமயங்களில் உங்களை ஒரு ஆபத்திலிருந்து காக்கவே பிரபஞ்சம் இந்த தடைகளை உருவாக்குகிறது. பிரபஞ்சம் எப்போதும் நம்முடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது, நாம் தான் அதை கவனிப்பதில்லை. இனிமேல் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் ஒரு நிமிடம் நின்று கவனியுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை உணருங்கள். அந்த ஆற்றலை நம்புங்கள்.